வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், படம் விளக்கம் செய்கின்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். தொடர்ந்து எப்பொழுதும் போல் ஆதரவு தாருங்கள். இன்றைய கதையானது நமது நாக்கின் ஆளுமைகள். இறைவன் படைப்பில் நாக்கின் தன்மை விலைமதிக்க முடியாத ஒன்று. மனிதர்களின் சொல்வன்மை குறித்து பாண்டுரங்கன் என்னும் ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டார். அதில் முதல் தலைப்பாக நாக்கின் தன்மைகள் பற்றியதாகும். இது குறித்து பொதுநல மருத்துவர் திருமதி சோப்ரா அவர்களை நாடினார். மேடம், இறைவன் படைப்பில் நாக்கின் பயன்பாடு யாது என கேட்டார். திருமதி சோப்ராவோ இப்படி இன்று பதில் கூறும் அளவிற்கு எதிர்பார்க்கவில்லை. தம்பி, நீ கேட்பது சரிதான். ஆனால் எனக்கு தற்போது நாக்கில் புண் ஏற்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி நான் தற்போது தொடர்ந்தும் பேசவோ சரியாக வைத்து அதை சுழற்றி சாப்பிடவோ கடிக்கவோ முடியாது. நமது நாக்கு சுத்தமாக இருந்தால்தான் தங்களைப் போன்றவருக்கு விளக்கம் சொல்லவே முடியும் என்று வாய் திறக்க முடியாத நிலையிலும் மரியாதை கொடுத்து மெதுவாய் வாய் அசைத்து பதில் கூறினார். நாக்கின் முக்கியம் பற்றி இந்த கள ஆய்வின் மூலம் அறிந்து கொண்டார் பாண்டுரங்கன் ஆய்வாளர். மருத்துவர் சோப்ரா மென்மை பேச்சின் வழியே நாவினுடைய நலம் பற்றியும் தெரிந்து கொண்டார். மீண்டும் பல நாட்களுக்கு பிறகு மருத்துவர் திருமதி சோப்ரா அவர்கள் பாண்டுரங்கனை அழைத்து அவர் ஆய்வுக்கு துணை செய்தார். தம்பி, தற்போது நான் குணமடைந்து விட்டேன். எதை கேட்க வேண்டுமோ கேளுங்கள் என்றவுடன், நாக்கின் பங்களிப்பு, நாக்கின் தன்மை பற்றி மேடம் என்று கூறினான். உடனே திருமதி சோப்ரா அவர்கள், படைப்பில் அதற்கு பெயர் எலும்பில்லா நாக்கு. நரம்பில்லா நாக்கு எது வேண்டுமானாலும் பேசும் என்று ஒரு வழக்கும் உண்டு. நாக்கின் ஆளுமைப்பணி என்பது அளவிட முடியாத ஒன்று. உணவை விழுங்க, சுவையை உணர அது காரணமாகிறது. மனிதன் எண்ணங்களை உலகிற்கு எடுத்துரைக்கும். அன்பை நாவடக்கத்தால் வளர்க்கிறது. நல் அறிவை பலர்க்கும் பகிர்கின்றது. அதன் வழி மனித மனதிற்கு ஆறுதலும் அளிக்கின்றது. நமக்காக பிரார்த்தனையும் செய்கின்றது. மேலும் தம்பி, அது எலும்பு இல்லாததால் மனித சுபாவங்களுக்கு ஏற்ப பல வகையிலும் பேசும்போது சுழன்று சுழன்று சில நேரம் பக்குவமில்லாத மனிதரிடத்து அமைந்து இருக்கும் அந்த நாவானது அவதூறு சொற்களை அள்ளியும் வீசிவிடுகின்றது. அதனால் சில வேளைகளில் தம்பி, பெருமை மிக்க இந்த நாவும் சற்று அதன் பெருமையை இழக்கிறது. அதுவும் உண்மைதான். பெருமை மிக்க அதே நாக்கு செயல்படுவோரின் தன்மைக்கு ஏற்ப சுழன்று சுழன்று எப்படி வேண்டுமானாலும் தனக்கு சாதகமாக்கிட பேசிடுவர், பயன்படுத்திடுவர்.
வாழ்த்தும்போது பெருமைப்படும் நாக்கு மனிதனின் தவறான செயற்பாட்டால் பொய் பேசும்போதும் தேவைக்கு ஏற்ப பச்சோந்திகள் போல் தனக்கு ஏற்றவாறு மாற்றி பேசுகின்ற போதும் வதந்தி பரப்பும் போதும் அவதூறு கூறும் போதும் கடுஞ்சொற்களை உதிர்க்கின்ற போதும் நாக்கின் சிறப்பு படிப்படியாய் சிறுமையாக மாறுகிறது. மர்த்தளத்துக்கு இருபக்கம் தாளம் அடி என்பார்களே, அப்படித்தான் இந்த நாக்கினுடைய நிலைமையும். நமது நாக்கின் ஆளுமைக்கு அதை பயன்படுத்துகின்ற மனிதர்களே காரணம். ஆய்வு மாணவர் பாண்டுரங்கன் குறுக்கிட்டு, மேடம், அது நாக்கின் தனிப்பட்ட குற்றமில்லையே, அதை இயக்கும் மனித மனத்தின் குற்றங்கள்தானே என்று சிந்தித்து ஆய்ந்து கூறினான். மருத்துவர் கூறிய விளக்கத்தை வைத்து. சரியாக புரிந்து கொண்டாய் என்று மருத்துவர் பாராட்டினார். மேலும், தம்பி, நீ உனது ஆய்வு முடிவுரையில் கண்டிப்பாய் எலும்பில்லாத நாக்கு படைப்பால் பெருமை பெற்றதே, மனித செயற்பாட்டால்தான் அது சில நேரம் சிறுமை அடைகிறது என்ற வாசகத்தை மட்டும் எழுதாமல் விட்டுவிடாதே என்றும் கூறியதுடன் நாக்கின் தன்மைகள் குறித்தும் சில கூறினார். நாக்கு பல தசைகளால் இயங்குவதால் எல்லா திசைகளிலும் அதனால் அசைய முடிகின்றது. நாக்கு அறுவகையான சுவைகளை அதன் சுவை மொட்டுகளாம் டேஸ்ட் பட்ஸ் மூலம் உணர்கிறது. பேச்சிற்கு உதவுகிறது. எழுத்துக்களை சொற்களை தெளிவாக உச்சரிக்க முக்கிய தன் சுழற்சி பங்கை வகிக்கின்றது. உணவை நன்கு மென்று விழுங்க, உணவை நம் பற்களுக்கிடையே நகர்த்தி அதை உமிழ் நீருடன் கலந்து நாம் விழுங்கிட ஏற்றவாறு உருண்டையாக்குகின்றது. மாவரைக்கின்ற பொழுது பதமாக தள்ளி பதப்படுத்துகிறதல்லவா கிரைண்டரும், அதுபோலத்தான் அதன் வேலையை செய்கிறது. வாய் சுத்தமாக இருக்க உதவுகிறது. துகள்களை அகற்றவும் இயல்பான வாயின் செயற்பாட்டை பராமரிக்கவும் மிகவும் உதவுகிறது நாக்கு. உடல் நலத்தின் கண்ணாடிதான் நமது நாக்கு என்றும் கூறலாம். அது என்ன மேடம், கண்ணாடி எப்படியாகும்? சொல்கிறேன் கேள். உடல் நலத்தின் கண்ணாடிதான் நமது நாக்கு. அதன் ஈரப்பதம், நாக்கின் நிற வேறுபாடுகள் பார்த்து சில நேரங்களில் மருத்துவர் கூறுவார் அல்லவா, நாக்கை நீட்டுங்கள் பார்ப்போம் என்பார். அது நோய்க்கான குறிகளை அறிவதற்காக நாக்கை நீட்டச் சொல்கிறார். அப்பொழுதுதான் தெரியும் நாக்கின் ஈரப்பதம், நாக்கின் நிற வேறுபாடுகள் போல்வன. மிகவும் வெளிரிய நாக்கு இரத்த சோகையின் அறிகுறியாகலாம். சிவப்பு மென்மைத்தன்மை சில வைட்டமின் குறைபாடுகளை எடுத்துரைக்கும். நீல நிற சாயல் ஆக்சிஜன் குறைபாட்டை உணர்த்தும். இப்படியாக மேலும் சில ஆயலாம். அது பற்றி பிறகு அடுத்த தலைப்பில் கூறுகின்றேன் என்று நல்ல விளக்கம் செய்து நமது நாக்கின் ஆளுமைகள் பற்றி எடுத்துரைத்தார். நன்றி கூறிய பாண்டுரங்கன் திருமதி மருத்துவர் சோப்ராவிடமிருந்து விடைபெற்று இல்லம் நோக்கி ஏகினான். இந்த நிகழ்வு வழி நாம் அறிய வேண்டியது, மனதுள் பதிய வைக்க வேண்டியது எது தெரியுமா? 1. எலும்பில்லாத நாக்கு மிகவும் வலிமை வாய்ந்தது அதன் தசைகளால். நாக்கின் வாழ்த்துச் சொல் வாழ வைக்கும். நாக்கின் கடுஞ்சொல்லோ எலும்புள்ள மனிதனையும் வீழ்த்தி நொறுக்கிவிடும். 2. நாக்கு பிறரை காயப்படுத்தும். நாக்கின் சொல் ஆற்றும் காயம் மிகவும் ஆழமானது. கத்தி ஆற்றும் காயத்தை விட, கத்தியால் ஆற்றும் காயத்தை விட, கத்தி பேசினாலும் நாவில் கோளாறு உண்டாகலாம். 3. அதே நாக்கு பக்குவப்பட்டவர்கள் வழி அன்பான சொல் கூறி பகைவரையும் நண்பர்களாக்கிவிடும்.
4. நாக்கு பிரிக்கும். எப்படி? நாக்கு பிரிக்கும். பொய்யும் வதந்தியும் உறவுகளை உடைக்கும். 5. நாக்கு உயர்த்தும். எப்படி? ஊக்கம் அளிக்கும் சொல் மனிதனை புகழ் உச்சிக்கே கொண்டு செல்லும். 6. நாக்கு சமயத்தில் தாழ்த்தும். அது எப்படி? அதன் இகழ்ச்சி சொற்களால். 7. உண்மை பேசும் நாக்கு நம்பிக்கையை வளர்க்கும். 8. பொய்மை பேசும் நாக்கோ அழிவை வரவழைக்கும். 9. நாக்கை அடக்கியவன் தன் நாவை கண்டபடி பிறழவிடாமல் பாதுகாத்தவன் வாழ்க்கையையும் தன் சரியான பாதையில் ஓட்டிச் செல்வான். யாகாவாராயினும் நாகாக்க என்ற உலகப் பொதுமறையை நாம் போற்றுவோம். மேலும் இந்த நாக்கு பிளவுபட்டுவிட்டால், தனித்தனி ஆக்கிவிட்டால் அது மீண்டும் ஒட்டவே ஒட்டாது. அந்த நாக்கு பிளவுபடுகின்ற பொழுது ஓரளவு அந்த சதைப்பகுதி இன்னொரு சதைப்பகுதியோடு ஒட்டி கொண்டிருந்தால் மட்டும் போதும், மீண்டும் ஒட்டிக்கொள்ளும். இது எப்படி என்றால், பிளவுபட்ட குடும்பங்களில் பிளவுபட்ட மனிதர்களிடத்தில் ஒரே ஒரு நல்லவன் இருந்தால் போதும், அதன் வழி அந்த பிளவே இருக்காது. அதுபோலத்தான். 10. மானுட நாக்கின் ஆளுமைகள் வழி நாம் உணர வேண்டியது, நாக்கு இறைவனின் அற்புத படைப்பே. நாக்கின் பெருமையோ அதை இயக்கும் மனித மனத்தில்தான் அடங்கியுள்ளது என்பதை மனதுள் பதிய வைப்போம். நாகாப்போம். வாழ்க வளமுடன்.